நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். எப்படியும் அவர் மனசு மாறிடுச்சு. என்னவோ போ. நான் சொன்ன மாதிரி உன் தங்கச்சி ஓடி போயிருந்தானா கல்யாண செலவாது மிச்சமா இருக்கும். உன்னை பொண்ணு பார்க்க வராம நான் ஓடி போயிருந்தா என் வாழ்க்கை மொத்தமா மிச்சமா இருக்கும். சூப்பர் கவுண்டர் அங்கிள். அம்மா நல்லதாவே பேச மாட்டீங்களா? ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு. சீதாக்கு கல்யாணம் நடக்க போகுது. அட போடா, பெரிய 10 கோடி செலவுல கல்யாணம் பண்றாங்க. இது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. மீனா 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 என்னாச்சு? ஏன் அழுகுற? ரொம்ப நன்றிங்க. எதுக்கு? அம்மா இப்பதான் போன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. நீங்க சம்மதிச்சிட்டீங்கன்னு அவங்க சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? சரி, இதுக்கு நீ அழுதுட்டு இருக்கிற? சம்பாதிச்ச சந்தோஷத்துல அழுகிறா. பாவம், இத்தனை நாள கவலை அடக்கி வச்சிருந்தா. நீ சொன்னதை கேட்டு எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு. ஏண்டா இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு ஒரு நேரம் காலம் வரணும்லடா. எப்படிங்க உங்க மனசை மாத்திக்கிட்டீங்க? அது எல்லாம் கண்ணதாசன் பாட்டு செஞ்ச மகிமைதான். கண்ணதாசன் பாட்டா? ஆம்பா, நீ என்னன்னு தெரியல, காலையில இருந்து என் மனசை மாத்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி என்னடா நடந்தது? அதான்ப்பா, ஒரு பொண்ணு சூசைட் அட்டன் ட்ரை பண்ணி நான் கூட ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த பொண்ணோட வீட்டுக்கு நீ போனேன். அந்த பொண்ணோட அம்மா அப்பா நல்லபடியா அவ விரும்பின பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்னையும் கூப்பிட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அந்த மாப்பிளையோட வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாங்க. ஓ, அப்ப ஆல்ரெடி நீங்க ஒரு லவர்ஸ் சேர்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. தெரியல, அவங்களோட தான் சொன்னாங்க. அப்பதான் சீதாவை பத்தி யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் உங்களை விட்டு கார்ல வரும்போது கண்ணதாசன் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாதுன்னு. நைஸ் லைன்ஸ். இந்த பாட்டை கேட்டுட்டே வந்தான்பா.